தமிழ்நாட்டின் அரசியல் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இந்த மது ஒழிப்பு மாநாடானது வெறும் மது ஒழிப்பு மாநாடு தானா அல்லது அதிகார வர்க்கத்தை அழிக்கும் மாநாடா? இதனை பற்றி தான் இந்த காணொளியில காண இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். மது ஒழிப்பு மாநாடு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மது ஒழிப்பு மாநாடானது நடைபெற இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன கூறினார் என்றால், இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் அதிமுக இந்த மாநாட்டில் பங்கேற்கலாமா என்று கேள்வி எழுப்பியதற்கு அவர், இந்த எல்லோரும் பங்கேற்க வேண்டிய ஒரு தேவையானது இந்த மாநாட்டில் இருக்கிறது, எனவே அதிமுகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக இவர் கூறியதுதான் மீண்டும் ஒரு பரபரப்பை அரசியல் களத்தில் எழுப்பியிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காதது மிகப்பெரிய அதிருப்தியை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்ததாகட்டும், அதனைத் தொடர்ந்து வேங்கை வயலில் குடித்தண்ணீரில் மலத்தை கலந்ததாகட்டும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்குவது மிகப்பெரிய தவறு என்று கூறியதாகட்டும், தற்போது இந்த மாநாடு, இவ்வாறாக பலவிதமான இந்த முரண்பாடுகள் அனைத்துமே இந்த கூட்டணி முறிவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகளாக தான் இருக்கிறது என்று ஊடகத்தின் மத்தியில மிகப்பெரிய விவாதங்களானது எழுந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் பலவிதமான விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் விசிகாவும் திமுகவும் இந்த மாநாட்டை ஒரு சாதாரணமான விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள். குறிப்பாக விசிகாவை சார்ந்த பொதுச் செயலாளரான ரவிக்குமார் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், கள்ளச்சார விவகாரத்துல சம்பந்தப்பட்ட இடத்திற்கு திருமாவளவன் அவர்கள் நேரில் சென்று அவர்களை சந்தித்தது மட்டும் அல்லாமல் 2 நாட்கள் அங்கேயே தங்கி ஆலோசனை மேற்கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாநாடு பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வருவாயே மதுபான கடைகளில் இருந்து தான் வருகிறது. அது நாம் அனைவரும் அறிந்ததே. நம்மை விட குறைவான வருவாயை கொண்ட பீகார் மாநிலமே துணிச்சலோடு மது விலக்கை அமல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஏன் இதை அமல்படுத்தக்கூடாது என்ற மாதிரியான கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். ஒருவேளை மது விலக்கை அமல்படுத்தி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது பொருளாதார பிரச்சனை வந்தால் கூட அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றது போல் கூறியிருக்கிறார். விசிகாவினுடைய தரப்பு இவ்வாறாக இருந்தாலும் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக விசிகாவினுடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டிற்கு போவதும் தவிர்ப்பதும் அவர்களுடைய விருப்பம் என்றவாறும், மா சுப்பிரமணியன் அவர்கள் விசிகாவினுடைய அழைப்பை ஏற்று அதிமுக இந்த மாநாட்டிற்கு சென்றார், அது நல்லதுதானே என்றும், குறிப்பாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை இங்கு குறிப்பிட்டுள்ளார். என்னவென்றால், கோரிக்கையானது எழுந்தவுடன் முடிவை எடுக்க முடியாது. ஏனென்றால் நம் மாநிலத்தில் பல மக்கள் மதுவிற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். எனவே இதில் பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதும் மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதனால் தான் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 500 மதுபான கடைகள் மூடப்பட்டது. இவ்வளவு மதுபான கடைகள் திறந்திருந்தாலும் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமானது அதிகரித்துள்ளது. எனவே இதில் பொறுமையாக ஆலோசித்து முதல்வர் அவர்கள் முடிவெடுப்பார் என்று அந்த செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கூறியது போலவே அரசியல் களத்திலும் மக்களிடையேவும் இந்த மாநாட்டை பற்றி பலவிதமான விவாதங்கள் எழுந்தாலும் திமுகவும் விசிகாவும் இதை ஒரு சாதாரணமான நிகழ்வாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு பிறகுதான் எந்த மாதிரியான நகர்வு நிகழப் போகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிய வரும். ஏனெனில் வரப்போற காலங்கள்ல எந்த மாதிரியான விவாதங்கள், புதிய புதிய விவாதங்கள், சர்ச்சைகள் வரப்போகிறது என்பதை நாம் அனைவரும் காத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள பிக் தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி.